தமிழக வெற்றி கழகத்துக்கு வெளியிலிருந்து ஆதரவு அப்படின்னு திருமாவளவன் சொல்றாரு. அப்படின்னா வெளியிலிருந்து ஆதரவு, ஆனா கூட்டணி வந்து திமுகவோட தொடரும் அப்படின்றது நடைமுறை சாத்தியம் எந்த அளவுக்கு இது? இல்ல சாத்தியம் நடைமுறை இருக்கு. நீங்க ஊடகவியலாளராக சொல்றீங்க. கிரவுண்ட்ல மக்களுடைய மனநிலை புரிஞ்சுக்கணும். மக்களுடைய மனநிலை வந்து தாவேக ஆட்சியில் இருந்தாலும் விசிக இடதுசாரிகளுடைய ஆதரவுல ஆட்சி அமைந்தாலும் எங்க கட்சி தொண்டர்கள் ஆட்சியில் பங்கெடுக்கணும்னு விரும்புறாங்க. ஆனா வந்து தலைவர் வந்து டெல்லியில நேற்றுக்கு முதல் நாள் செய்தியாளர் சந்திப்பில் ஒரு செய்தி சொல்லியிருக்காரு. இன்னும் 2 வாரங்களில் இந்தியா கூட்டணியா திமுக கூட்டணி என்கிற முடிவு 2 வாரத்தில் அறிவிக்கப்படும். தலைவர் முடிவு எடுப்பாங்க. கண்டிப்பாக உயர்நிலை கூட்டம். இல்ல அது என்ன அடிப்படையில் அந்த இதை சொன்னார்? இல்ல இப்ப காங்கிரஸ் வந்து திமுகலேருந்து வெளில போயிட்டாங்களே. காங்கிரஸ் இல்லாத இந்தியா கூட்டணி வரும் அப்படின்னு இல்ல அப்படி சொல்ல முடியாது. இல்ல அது எதனால அந்த கேள்வி வந்ததுனாக்கா அதையும் நாங்கள் சொல்லி எதனால டெல்லியில் செய்தியாளர் கேட்டிருப்பாங்கனாக்கா, இப்போ காங்கிரஸ் வந்து தாவேக்காவோட போயிடுச்சு, இப்போ இந்தியா கூட்டணி நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரப்போ திமுகவில் இருப்பீங்களா இந்தியா கூட்டணியில் இருப்பீங்களா அந்த கொஸ்டின் தான் வச்சாங்க. அப்போ காங்கிரஸ் என்ன பண்ணி ஜெயிச்ச உடனே அது வெற்றி பெற்ற 5 உறுப்பினர் ஆயிடுச்சு. மறுநாளே சிஎம் அப்போ இருந்த சிஎம் சந்திச்சிருக்கணும், ஒரு நன்றி சொல்லிவிட்டு அவர் எடுக்க ஒரு முடிவு. அவங்க தேசிய கட்சி டெல்லியிலேருந்து என்ன தகவல் வருதோ, அவங்க டெல்லியிலேருந்து தகவல் வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் மாநிலத்தை முடிவுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அது சந்திக்காமல் உடனே போய் சந்தித்தது திமுகவுக்கு ஒரு வருத்தம் இருக்குது. சந்திச்சுட்டுக்குன்னு போயிருக்கலாம். ஆனால் அவங்க இப்போ செல்வ பிறந்தை ஒரு அண்ணன் என்ன சொல்கிறாரு, மாநில தலைவர், நான் மேடம் கனிமொழிகிட்ட சொல்லிட்டேன், டிஆர் பாலு அவர்கிட்ட நாடாளுமன்ற வெற்றி பெற்ற உறுப்பினர்கள் கூட்டணியில் இருக்க எல்லா உறுப்பினர்களுமே ஸ்டாலினை போய் நேரில் சந்திச்சு அவங்களோட சான்றிதழ்களை காமிச்சு வாழ்த்து பெற்றாங்க. நடந்த தேர்தல் என்ன எங்கெங்க அதுவும் பேசிட்டு பேசியிருக்காங்க. எதனால இவ்வளவு பின்னடைவு, ஏன் இவ்வளோ அப்படிங்கிறப்ப எங்க தலைவர் அந்த பேசின விஷயத்தையும் பேசினாரு. எங்க தொண்டர்கள் மத்தியில் சொன்ன செய்திகளும் பேசியிருப்பாங்க. இப்போ அதை இவர் ஏன் செல்வ பிறந்தங்க பேசியாமல் போனார்? ஏன்னா அவங்களுக்கு கூட்டணி அலைன்ஸ் பேச்சுவார்த்தையிலேருந்தே கொஞ்சம் நெருடல் முருடலும் தானே போயிருந்தாங்க. அப்போ எப்போ தேர்தல் முடியும், எப்போ தீர்ப்பு வரும் காத்திருந்தோன்னு போயிருக்காங்க. அப்போ அந்த அடிப்படையில் டெல்லியில் செய்தியாளர் கேட்டதுக்கு 2 வாரத்தில் முடிவெடுக்கப்படும். அது தலைவர் எடுப்பாங்க. தலைவர் எடுக்கிற முடிவு தான் நாங்கள் கட்டுப்படுவோம். இந்த 5 ஆண்டு காலம் எப்படி இருக்க போகிறது, தமிழக வெற்றி கழகத்திற்கான ஆண்டு எப்படி இருக்கும் உங்களுடைய பார்வையில்? அதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட பங்களிப்பு என்ன மாதிரி இருக்க போகுது? ஏன்னா நேற்று வன்னியரசு அங்கே பேசும்போது கூட, அந்த வாக்கெடுப்பின் போது பேசும்போது கூட 5 ஆண்டு காலம் இந்த கட்சி நீண்டு இருக்க வேண்டும்ன்ற ஒரு வாழ்த்தையெல்லாம் சொல்லியிருக்காரு. ஈழத்தமிழர் பிரச்சனை, ஈழத்தமிழர் பிரச்சனை எல்லாத்தையும் பட்டியலிடுறாரு. நடிகராக பார்த்த நடிகர் விஜய் அவர்கள் இன்று முதல்வராக பரிணாமம் பெற்றிருக்கின்ற பொழுது எப்படி ஒரு சில நாட்களில் சில மாற்றம் வந்திருக்கு. மக்களுடைய தாய்மாருடைய கோரிக்கை தான், தாய்மாருடைய கண்ணீர் தான். நீ 717 டாஸ்மார்க் முடியிருக்காரு, அறிவிச்சிருக்காரு. இது நிரந்தரமாக மூடணும். படிப்படியாங்கிறத விட படிப்படியாக குறைக்கணும். இதில் வந்து முதல்வர் விஜய் அவர்கள் பதவியேற்கின்ற போது சொன்னார், நாம் பதவிக்கு வந்துட்டோம், ஆட்டம் ஆடி பார்க்கலாம் அப்படின்னா முடியாது, ஒரே செக்டர் விஜய் அப்படின்னு சொன்னார். அதை நாங்கள் வரவேற்கிறோம், மறுக்கலை. ஆனால் அந்த ஒரே செக்டராக இருந்தாலும் மக்களுடைய தகவல்களும் செய்திகளும் மக்கள் பிரச்சனைகளும் அவர் கவனத்துக்கு போகணும், அவர் முடிவெடுக்கணும். அதுதான் எங்களுடைய வேட்கையும் வேண்டுகோளும். கண்டிப்பாக நல்லபடியாக இந்த ஆட்சி 5 ஆண்டு காலம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி நல்லபடியாக நடத்துவார் நம்பிக்கை இருக்குது. தவறுகள் இருந்தால் சுட்டி காட்டுவோம், நல்லதை வரவேற்போம். இன்னும் அவர் இன்னும் மெச்சூரிட்டின்னு அனுபவப்படுவார், கண்டிப்பாக அனுபவப்படுவார். இது ஒரு புதுசு தானே, எடுத்த உடனே எல்லாமே நினைக்கிறதுலாம் நடக்காதில்ல, படிப்படியாக தான் நடக்கும்.